ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு பருப்பு அரிசி எடுத்திருக்கேன், அது போய் காய் எடுத்திருக்கேன், பீன்ஸ் கேரட் அவரைக்காய் கோஸ் எடுத்திருக்கேன். அது போக தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை மல்லிச்செடி எடுத்திருக்கேன். வாங்க நான் செய்கிறத பார்க்கலாம். நான் இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான அப்புறம் நான் வந்து எண்ணெய் ஊற்றின அப்புறம் அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டேன். ஜீரகம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றா போட்டு வெள்ளைப்பூடுலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நான் நறுக்கி வச்சுருந்த காயெல்லாம் போட்டுட்டேன். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா சுருள்ற வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாம்பார் பொடி மஞ்சத்தூளை போட்டுருவேன். போட்டுட்டு அரிசி பருப்பு போட்டு கூட்டி வச்சுருவேன் புளி ஊற்றி. நான் உங்களுக்கு கூட்டி வச்ச அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லாமே பண்ணி மஞ்சத்தூள் சாம்பார் பொடி எல்லாம் போட்டு கூட்டி வச்சுட்டு இதை மூடி வச்சுருவேன். இதை மூடி வச்சு 3 விசில் விட்டுருவேன். சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ வந்து நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இதை நம்ம கிளறி விட்டுட்டோம்னா சாம்பார் சாதம் ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.